வணக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 4-5 எபிசோட் நம்ம பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போன காணொளியில் நம்ம காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல், அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம், அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா. அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னன்றது மிகப்பெரிய விஷயம். அது தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ இடையில கரண்ட் மேட்டருக்கு வரலாம். அந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், காஷ்மீர் தாக்குதல் நடந்த உடனடியாக மத்திய அரசு ஒவ்வொருத்தரையாக தேடி விடமாட்டோம், கற்பனைக்கு எட்டாவது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லுது, பிரதமர் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறார். இதுவரையில் காஷ்மீர் தீவிரவாதம் என்னைக்கு உருவாச்சு? தீவிரவாதிகள் என்னைக்கு உருவானாங்க? நேற்று உருவானாங்களா? போன வருஷம் உருவானாங்களா? பல ஆண்டு கணக்கில் இருக்கிறாங்க காஷ்மீர் தீவிரவாதிகள். அதில் பாகிஸ்தான்காரனும் கலந்துருப்பான், நம்ம அங்கே இருக்கிறவனும் கலந்துருப்பான், எல்லாம் கலந்துருப்பான். இன்னும் நேற்று இன்னைக்கு தீவிரவாதம் நடந்துட்டா மாதிரி நாங்கள் உடனே பிடிச்சிடுறோம், வெட்டிடுறோம், குத்திடுறோம், அவனை விடமாட்டோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது. எப்போவுமே ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை, இப்போது விலைவாசி தட்டுப்பாடு, எலக்ட்ரிசிட்டி ஏறி போச்சு, டென்ஷனாக இருப்பாங்க மக்கள். அதை மூடி மறைக்கிறதுக்கு வேற ஒரு பிரச்சனை கிளப்பி விட்ருவாங்க. அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இதுதான் அவங்களுடைய யுக்தி. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நாட்டில். தீவிரவாதிகள் தாக்குதல் சொல்கிறாங்க, நீ இந்துவா அப்படின்னு கேட்டு சுட்டானா. இது வரையில் எந்த தீவிரவாதியாவது நீ இந்துவா, நீ சீக்கியனா, கிறிஸ்தவனான்னு கேட்டு சுட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய ஹம்பக் பார்த்துக்குங்க. எப்போவுமே ஒரு தீவிரவாதி ஒரு இடத்த காலி பண்ணணும்னு நினச்சான்னா அவன் இந்த மாதாங்கதை எதையும் பார்க்க மாட்டான், அடிச்சு போட்டுன்னு போய்க்கினே இருப்பான். புரியுதுங்களா? இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் பல ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் காலத்திலிருந்து, அதுக்கு முன்னால் இருந்தே இருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போதும் இது மாதிரி பல தாக்குதல் நடந்திருக்கு. அவங்களும் பிடிக்கிறேன், ஒடுக்கிறேன் அப்படிம்பாங்க, முடிஞ்சு போச்சு. 15 வருஷமாக நீங்கள் தானே பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. 3வது முறையாக மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் பிரதமராக இருக்கார். ஏன் இது வரைக்கும் காஷ்மீர் தீவிரவாதிகளை அடக்க முடியல? இன்னைக்கு சொல்கிறீங்க. இதில் பல உள்குத்து இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதாவது எப்படி தமிழக காவல்துறையினர் காவல்துறைக்கு ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, தனிப்பிரிவு சிஐடி, அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் தனிப்பிரிவு சிஐடி, அதுக்கப்புறம் சிட்டியில் எடுத்துனா இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், நுண்ணறிவு பிரிவு, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. இவங்க எல்லாமே நாட்டு உயர் அதிகாரிகளுக்கு நாட்டு நடப்படி எடுத்து சொல்றவங்க. அந்த மாதிரி தான் மத்திய அரசுக்கும் உண்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐபி அப்படின்னு. அவங்க ஸ்டேட்டில் எஸ்பிஓ இல்லை டிஐஜி, ஐஜி யாரோ ஒரு போஸ்ட் இருப்பார், ஒரு மாநிலத்துக்கு ஒரு போஸ்ட்டு. அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வரை ஆஃபீஸர் இருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை அப்படியே ஃபோட்டோ எடுத்து இங்கே இருக்கிற தலைமையான அதிகாரிக்கு கொடுத்து இவர் உள்துறைக்கு அனுப்புவார். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருப்பாங்க ஐபி. அதே மாதிரி நாட்டில் இருக்கிற இந்த தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம், நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யார் யார், நம்ம நாட்டுக்கு எந்த நாட்டெலாம் எதிராக செயல்படுறான், அங்கே எந்தெந்த தீவிரவாதினா உலக அளவில் கண்காணிக்கிற மிகப்பெரிய நிறுவனம். அதே மாதிரி மிலிட்ரிலையும் இந்த மாதிரியான உளவு பிரிவுலாம் உண்டு. என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு அப்பப்போ செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லலை அப்படின்னா மிகப்பெரிய ஃபெயிலியர். சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு அர்த்தம். நிச்சயமாக சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் சோம்பேறிங்க இல்லை நம்ம ஆளுங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க தான்.
அது கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அதன் பிறகு பார்த்தா 14 முஸ்லீமு மற்றவங்களா இருக்குன்னு ஒரு செய்தி வருது. அதையும் நம்ம நம்ப முடியாது. எதுவுமே சொல்கிறேன், நீங்கள் எதையும் கண்ணில் பார்க்காத வரையில் எதையுமே நம்பாதீங்க. எல்லாம் போக்கஸு. இந்துவா அப்படி கேட்டு சுட்டான்னு சொன்னான்னு பாருங்கள், அதே தப்பு. எந்த தீவிரவாதி அப்படி கேட்க மாட்டான். இது வரைக்கும் எந்த தீவிரவாதி கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதி தீவிரவாதிலாம் யாரும் கிடையாது. அப்படி பிடிக்கிறாங்கன்னா அது பொய். அவன் அப்பாவே இருப்பான், இருக்கலாம், ஆனால் அவனை பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நக்ஸலைட்டுக்கு இருந்தாங்க, அவங்கள ஒடுக்கிட்டாங்க. ஆனால் அந்த நக்ஸலைட்டுக்கு அனாவசியமாக பொதுமக்கள் இதை மாதிரிலாம் செய்ய மாட்டான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நக்ஸலைட் பெரும் முதலாளிகள் அரசாங்கத்துக்கு எதிராக செய்வாங்க, பெரும் முதலாளிக்கு எதிராக செய்வாங்க தவிர மக்களுக்கு எதிராக செய்ய மாட்டான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது. அதை சீர்குலைக்கிறதுக்கு பல இயக்கங்கள் செயல்பட்டு வருது, அது வேற விஷயம். பகல்வான் துப்பாக்கி சூடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அமெரிக்கா நாங்கள் காப்பாற்றுவோம், நாங்கள் நினைப்போம், நாங்கள் நிற்போம், தீவிரவாதிக்கு எதிர்ப்பாக நிற்போம், காஷ்மீர் ஆதரவாக இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் முதலை கண்ணீர். ஏண்டா எங்கள் நாட்டு மேலே எங்களுக்கு அக்கறை விட உனக்கு அக்கறையா சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ முதலை கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு அர்த்தம். காஷ்மீர்னா சொல்கிறாங்க, சாரி பாகிஸ்தானில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் தான் பண்ணோம், செஞ்சோம், போனோம். அப்புறம் பார்த்தா நாங்கள் பதிலடி கொடுப்போம், எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறான். ஆனால் இவங்க எல்லாருமே ஒன்று கூடி பண்ணுற வேலை தான் இது. அமெரிக்காவுக்கு தெரியாமல் எந்த வேலையுமே நடக்காதுங்க. அவனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணணும், நம்ம நாட்டில் 100 பேர் சாகணும், பாகிஸ்தானில் ஒரு 500 பேர் சாகணும், அவன் ஆயுதத்தை கொடுக்கணும். அவனுடைய வேலை இதுதான். ஒன்று சொல்கிறேன், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, எல்லை பாதுகாப்பு படை. எல்லை பாதுகாப்பு படை, மிலிட்ரி, இவங்களெல்லாம் தாண்டி தீவிரவாதி எப்படிங்க வர முடியும்? நான் கேட்குறேன், எப்படி தீவிரவாதி வர முடியும்? அப்போ மிலிட்ரி ஃபெயிலியரா? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணுறீங்க? இப்போ தமிழ்நாட்டு போலீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கொலை செஞ்சவன், கேப் மாதிரி, மொல்லை மாதிரி, முடிச்சவிக்கு, ஃப்ராடு, சீட்டிங், இந்த கேஸெல்லாம் பார்க்கணும். ஆனால் மிலிட்ரிக்கு அந்த வேலை கிடையாது. முழுக்க முழுக்க எல்லைகளையும் நாட்டையும் பாதுகாக்கிற வேலை தான். ஆனால் அவங்களுக்கு பயங்கர சிரமம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி நீங்கள் அந்த வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அர்ப்பணித்து தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல தீவிரவாதி எப்படி வந்தான்? உங்களுக்கு தெரிஞ்சு வந்தானா தெரியாத வந்தானா? அதான் என் கேள்வி. தெரிஞ்சு வந்தான்னா மிகப்பெரிய தேச துரோகம். தெரியாத வந்தான்னா டோட்டல் ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபெயிலியர், அப்படி தான் சொல்ல முடியும். சுட்டுட்டான், பாட்டு போயிட்டான். யாரை கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? விடமாட்டோம், கரெக்டு, விடக்கூடாது தான். இது வரைக்கும் காஷ்மீர் தீவிரவாதிகளை யார் ஒழிச்சிருக்கிறீங்க? எந்த அரசாங்கம் ஒழிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. யார் யாராலையும் ஒழிக்க முடியாது, சும்மா கதை. அதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரே நாளில் ஒழிச்சிடலாம். ஒழிஞ்சிட்டா அரசியல்வாதிகளுக்கு வேலை இருக்காது. ஒன்று. அதுக்கு அடுத்து இது காஷ்மீரோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஓகே, இருக்கலாம். நம்மளுடைய இடத்தை எவ்வளோ இடத்த பிடிச்சி வச்சிருக்கான் பாகிஸ்தான்? நேற்று இன்னைக்கா பிடிச்சி வச்சிருக்கான்? என்னைக்கு பிரித்து விட்டாங்களோ அன்னையிலிருந்து நம்ம இடத்த ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு இருக்கிறான். இதுவரையில் அந்த நிலத்தை மீட்ட முடியுதா நம்மளால? காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், ஏன் உங்களால் மீட்ட முடியல சொல்லுங்க? ஏன் மீட்ட முடியல? சைனாக்காரன் அந்த பக்கம் நம்ம இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறான், மீட்ட முடியல. எல்லாமே ஒரு பிரச்சனை. ஏன்னா மீட்டத்துக்காக நம்ம சண்டை போட்டோன்னா கரெக்டாக என்ன பண்ணுவோம்? அமெரிக்காக்காரன் வருவான். சைனாக்காரன் நம்ம சண்டை போட்டோம்னா அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருவான். ஆக பிரச்சனையை உண்டாக்குறது தான் வருவான்.
இதெல்லாம் தெரிஞ்சுதான் எந்த இடத்தையும் நம்ம அரசாங்கத்தால் மீட்ட முடியல, மீட்டவும் முடியாது. எல்லையில் சண்டை அப்பப்போ நடந்துக்கினே தான் இருக்கும். எல்லையில் சண்டை நடக்கலைன்னா நம்ம நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு வேலை கிடையாது. இன்னும் அடுத்தடுத்து பல விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறேன். நாளைக்கு தொடர்ந்து இன்னொரு காணொளியில் இதனுடைய தொடர்ச்சியை நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.